பேச வைக்கிறேன். தொகுதிக்குட்பட்டு முந்தி நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் முதலில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் கமிட்டி என்றால் என்னவென்று மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் விளங்கிய நமது அருமை நண்பர் நமது வெற்றி கழகத்திற்கு இணைந்து சிறிது காலமானாலும் நம் தலைவர் அவர்களை மனதார முன்வைத்துக் கொண்டு உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் கமிட்டி இதை வைத்துதான் ஒரு கட்சி 75 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள், ஒரு கட்சி 52 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். நாம் தற்பொழுது பிறந்து வளர்ந்து 1.5 வயது தான் ஆகிறது. வெறும் 1.5 ஆண்டுகள் தான் ஆகிறது. 75 ஆண்டுகளும் ஆண்டவர்களும் சரி, 52 ஆண்டுகள் ஆண்டவர்களும் சரி, எனக்கு முன்னால் முன்னோர்களும் இங்கே உள்ளீர்கள், எனக்கு பிறகு வாக்களிப்பவர்கள் உள்ளீர்கள். எப்பொழுதாவது 10 மாதம் 8 மாதத்திற்கு முன்பு இந்த அரசியல் கட்சி பணியை துவங்கி இருக்கிறார்களா என்றால் அது சத்தியமாக இல்லை. ஏன் இப்பொழுது 10 மாத காலத்திற்கு முன்பாக போட்டி போட்டுக் கொண்டு மக்களை சந்திக்க செல்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், நம் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட நம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கால் குறித்த ஒரே காரணத்தினால் 75 நடுங்குகிறது, 52 நடுங்குகிறது, பதறுகிறது, ஓடி போய் மக்களை சந்திக்கிறது. காரணம், நேர்மையான ஆட்சி அதிகாரம் மக்களிடத்தில் அவர்கள் வழங்கி இருந்தால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் இது போல் மேடை ஏறி இது போன்ற செயல்களில் ஈடுபாடு கொள்ள தேவையில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம். ஒரு தொகுதியிலே ஒரு சட்டமன்றம் என்றால் அவருக்கு தான் பட்டா போட்டு கொடுக்க வேண்டும், அவர் மண்ணில் மறையும் வரை. ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்றால் அவர்தான் சாகும் வரை. ஒரு முதலமைச்சர் என்றால் அவர் குடும்பம்தான் கடைசி வரை. இது போன்ற செயல்களை எல்லாம் நம் தலைவர் தளபதி அவர்கள் பல ஆண்டுகளாக சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். நமது நண்பர் குமார் அவர்கள் சொன்னதை போல தருமபுரி கிருஷ்ணகிரி ஒரு இருந்த மாவட்டமாக இருந்த பொழுது 11 சட்டமன்ற தொகுதியை அடக்கி இந்த மாவட்டத்திற்கு நான் முதலில் ரசிகர் மன்ற தலைவரான பொழுது இந்த பாலக்கோடு சட்டமன்றத்திற்கு நமது தலைவர் அவர்களின் தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் அவரை ஈண்டெடுத்த தாயார் கோபா சந்திரசேகர் அவர்களும் இந்த பாலக்கோடு சட்டமன்றத்திற்கு பல்வேறு கிளைமன்றங்களை துவக்கி வைத்தார்கள். அப்படி கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 32 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். என்னோடு இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், அது வெற்றி கழகம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது, என்னோடு பணியாற்றுவதற்கும் தெரியாது. ஆனால் மாற்றத்தை கொள்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகள் எல்லாம் 5
தமிழ்நாடு ஆட்சி இல்லை என்றால் இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு ஓடுவதும் அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு ஓடுவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் என் தோழர்களும் தளபதியின் தொண்டர்களும் என்றைக்கும் ஒரே எதிர்பார்ப்பு, என் தலைவர் இருக்கிறார் தலைவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தோம். 30 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி உருவாக்கி வரும் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் நம் பாட்டன் கூட்டன் எல்லாம் யாரோ பிடித்த கொடியை பிடித்து அவர்கள் பின்னால் சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன பலன்? எதுவும் கிடையாது. இந்த சிவப்பும் மஞ்சளும் இரட்டை யானை பலம் கொண்ட வாகை சூடிய கொடி, நாம் முதல் தலைமுறையாக நாம் முதலில் எழுதிய கொடி, நாம் முதலில் பிடித்த கொடி. இனி வரும் நம் சன்னதிகள் இந்த கொடியை ஏற்ற வேண்டும். நமக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த கொடியை பிடிப்பவர்களுக்கு வரலாறு உண்டா? இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கொடி யார் முதலில் பிடித்தார், யார் முதலில் ஏற்றினார் என்றால் அவர்களுக்கே தெரியாது. நமது தருமபுரி மாவட்டத்துக்கு என்று தலைவர் பல்வேறு சிறப்புகளை செய்து கொண்டார். வீச்சாலை விக்கிரவாண்டியில் நமது மாநாட்டில் தலைவர்களை ஏற்றிய வெற்றி கொடிக்கு தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் என்னை அதற்கு தலைவராக போட்டுள்ளார். இன்று வரை நமது வெற்றி கழகத்தின் கொடிக்கு தருமபுரி மாவட்ட செயலாளராக நான் உங்கள் ஆதரவோடு அதற்கு நான் தலைவராகத்தான் இருந்தேன். அதுவும் என் உழைப்பு, உங்கள் ஆதரவு கிடைத்த வெற்றி. நம் கட்சியின் வரலாறு இதுதான். இன்னும் வருங்காலம் நம்ம நிறுத்தி பேசுவோம். இப்பொழுது நடத்தவே பேசுவோம். நம்மை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது ஒரு சின்ன கணக்கு. நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பட்டி தொட்டி எல்லாம் படிக்காத நம் தருமபுரி மாவட்ட பாமர மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் இது மக்கள் காலுக்கு ஓங்கி ஒழிக்கும்படி நீங்கள் சொல்ல வேண்டும். உழைப்பால் உழைத்து ஆட்சி அமைக்கும் கட்சிகளில் முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். பொய்யும் புரட்டும் சொல்லி திரும்பிக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளுக்கு அவர்கள் முதலில் நம்மை ஏமாற்றுவது பணம், இலவசம், பல்வேறு மாவட்டங்களிலே சிறு தொகுதிகளிலே பல ஆயிரங்கள் கொடுக்கிறார்கள். நம் மாவட்டத்தில் அதிகப்படியாக அந்த தேர்தலின் நேரும் போது வாக்களிப்பதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்பு அவர்கள் நம் மக்களிடம் கொடுப்பது 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் கடந்து 1825 நாட்கள் நம்மை ஆள்வதற்கு நமக்கு கொடுக்கும் கூலி. இந்த 500 ரூபாய் விதம் கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு வெறும் 27 பைசா. 27 பைசாவுக்கு நம்மை விலக்கி வாங்குகிறார்கள். நம் மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். 300 ரூபாய் கணக்கு போட்டால் 16 பைசா. இது நடுத்தர வசதிப்படுத்த மக்களுக்கு. ஒன்றுமே அறியாத மக்கள் அதிகமாக கிராமப்புறத்தில் உள்ளார்களே, அவர்களுக்கு கொடுக்கும் ரூபாய் ஒரு வாங்குக்கு 200 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 பைசா. இவர்கள் கணக்கை பார்த்தீங்களா? இதை நீங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை விலை கொடுத்து வாங்குவது ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்றால் 10 பைசா, 300 ரூபாய் என்றால் 16 பைசா, 500 ரூபாய் என்றால் 27 பைசா. இவ்வளவுதான் நமக்கு தகுதி என்று முடிவு செய்துள்ளார்கள். நம் தகுதி அதுவா? நம் பாட்டி இன்னைக்கு வெத்தலை பார்க்க போனாலே குறைஞ்சது 1 ரூபாய் ஒரு வேலைக்கு. ஒரு நாளைக்கு அவருக்கு குறைஞ்சபட்சம் வசதி 400 போட்டால் 400 ரூபாய் இருக்கும். அவர்கள் கொடுக்கும் விலை மக்களுக்கு
தான். ஆனால் அவர்கள் அடிக்கும் கொள்ளைகள் மதிப்பு எவ்வளவு? ஆயிரக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான சிபிசிஐடி சொன்னவுடன் உச்ச நீதிமன்றத்தில் போய் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் விலக்கு அளிக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்க. ஆக நீங்கள் முதல்வர்களாக நீங்கள் இதை போன்ற உண்மையான காரணங்களை மக்களிடத்திலே எடுத்துக் கூறுங்கள். இன்னொரு ரிப்போர்ட் கூறுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் போர்வையில் சில புரோக்கர்கள், திராவிட கட்சிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகனுக்கு மாளுக்காத பாவம் இல்லை, காந்திக்கு வயதான மனிதனும் இல்லை என்று. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தலைமையின் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்கள் எந்த நிலைக்கும் எவனுக்கும் அடிப்படை மாட்டார்கள் என்று நான் ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? 32 ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கின்றார்கள். ஒரு நாளும் எனக்கு 1000 ரூபாய் கூலி கொடு, 500 ரூபாய் சாப்பாடு கொடு, கொடுத்தால் நான் வருவேன் என்று இன்று வரை சொல்லவில்லை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அவர்கள் சொல்வார்கள், உன்னிடம் முருகேசன் என்று செக் பண்ணேன், சந்திரா என் பேச்சு கேளு, கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க, வாங்கினேன், இதெல்லாம் மனை மாற்றம் 1000 வார்த்தைகள் சொல்வார்கள். அதற்கென்றே ஒரு ஓட்டுக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு கிளைக்கு ஒரு ரூபாய் 100 ரூபாய் செலவு செய்து அவரை குடிக்க வைத்து உங்களை மனமாற்றம் செய்வதற்கு தயாராக உள்ளார்கள். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, தமிழக வெற்றி கழகத்தின் நீதி கேள், எவனுக்கும் அடிமை இல்லை. இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக என் தலைவர் வந்திருக்கிறார். நாங்கள் மக்களிடம் மக்களை சந்திக்கின்றோம். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள். நீங்கள் எங்களுக்கு அறிவுரை கூற வேண்டாம். உங்கள் திருப்பி அரசியலை உங்கள் தலைவரிடம் திருப்பி கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். எங்களிடம் நெருங்க முடியாது, நெருங்கவும் வேண்டாம், நாங்கள் நெருங்க விட மோசமானது என்று உங்கள் பதிலாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நின்றால் ஏசி, உட்கார்ந்தால் ஏசி, படுத்தால் ஏசி, சட்ட பட்டனை போடுவதற்கு கூட ஆற்றல் உள்ள நம் தலைவர் அவர்களுக்கு, சினிமாவின் இந்தியாவின் முதல் உச்சத்தில் உள்ள நம் தலைவர் அவர்கள் இன்றைக்கும் காத்துக் கொண்டிருந்தார். 100 கோடி வரை சம்பளம் பெறுவதற்கு பல ஆண்டுகள் நாங்கள் அவரிடம் பேசியிருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அமர்வுகளை பல முறை அதிகப்படியாக நான் அவரிடம் அணிந்துள்ளேன். அப்பொழுது சொன்னார், 5 வருடங்களுக்கு முன்பு மக்கள் நலனுக்காக நிச்சயம் நான் வருவேன். இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு வாய்ப்பினை ஒரு ஆண்டு ஒரு கட்சிக்கு கொடுப்பார்கள் மக்கள். அந்த கட்சி நல்ல ஆட்சி நடத்தினால் நான் நடித்துக் கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் நடித்தால் நான் நடிப்பை விட்டு நிச்சயம் வருவேன் என்று உறுதியளித்த தளபதி இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு யாரையும் நான் நம்ப தயாராக இல்லை. என்னை இந்த உச்சியில் அமர்த்தி அழகு பார்த்த என் தமிழக மக்களுக்கு அவர்கள் வருங்கால வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் பேர பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு நம்மை நம்பி வந்திருக்கிறார் தமிழக மக்களை நம்பி. ஆக எல்லளவும் நம் மனதில் யார் மனதிலும் எந்த ஒரு துரோகத்திற்கும் யாருடைய சதி வலைக்கும் வீழ்ந்து விடாமல் நீங்கள் தளபதி ஏதோ எவன் பேசினாலும் தளபதி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 முறை தளபதி என்று சொல்லுங்கள். அவன் யார் என்று உங்களுக்கு கண்ணுக்கு அது புரிந்தள்ளி விட்டு போய்கிறது. அப்பொழுதுதான் நம் தளபதி அரசனை ஏற்ற முடியும். நமது தருமபுரி மாவட்டத்தில் இந்த சிறப்பான முதல் குமார் சொன்னது போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாடப்படுவது முதலில் அதில் ஒரு களம் இருக்கிறது. இந்த தருமபுரி மாவட்டம்
மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் அதே போல அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதும் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறேன், இங்கே மேடையில் உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இங்கே இருப்பவர்கள் தான் ஒருவர் இருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அங்கே இருப்பவர்களும் ஒருவராக இருக்கலாம். இது நிச்சயமாக நடக்கும். இதுதான் தளபதியின் உத்தரவாதம். நீ பெரியவர் நான் பெரியவர் என்று இல்லை, நாம் எல்லாரும் சமம் என்று நம் தலைவர் உறுதியளிக்கின்றார். நாம் உழைப்பு ஒன்றே குறிக்கோளாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். தளபதி யாரை கை காட்டுகிறாரோ அவர் முகம் உங்களுக்கு கணக்காக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அந்த முகத்தை நீங்கள் தளபதி முகமாக எண்ணி இரவு பகல் மாறாமல் உழைக்க வேண்டும். இன்னொன்று, ஒருவர் மட்டுமே அமைந்திருக்கிறார்களே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அதற்காக சினிமா டைலர்களை நம்ம அடிக்கக்கூடாது. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னார், ஒருவர் சொன்னால் 100 டைலர். உங்களோட ஒவ்வொரு பேச்சும் குறைந்தது 30 நபர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். அதில் தாய்மார்கள் குறைந்தபட்சம் 10 பேர். நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டுக் கொள்ளுங்கள். அதை நான் வடிவமைத்து அதற்கு நான் வடிவம் கொடுக்கிறேன். அதற்கு இன்னும் நீங்கள் ஒரு காலம் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் 1000 வாக்குகள் 1200 வாக்குகள் அந்த 30 குடும்பமும் நீங்க சரியான குடும்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை குடும்பம் எப்படி என்றால் ஒரு குடும்பம் பெரிய குடும்பம் என்று சொல்வார்கள். அது போன்ற சிறிய குடும்பம் பெரிய குடும்பம் என்று பாருங்கள். அனைவரையும் ஒன்றிணைந்து நீங்கள் அனைவரும் வீடு வீடாக சென்றால் மட்டும்தான் நம் வெற்றியை ஈட்ட முடியும். இது முதலில் செய்தி ஏற்றுவதற்காக இந்த நிர்வாகிகள் 69,000 பேர் மட்டும் இணைத்துள்ளார் தலைவர். ஆக அடுத்த மீண்டும் இந்த ஒரு முறையை கொள்வதற்கும் அதற்கு ஒரு காலாவகாசம். அதே போல அடுத்து ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக நீங்கள் தேர்வு செய்து அந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் அனைவரையும் நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் அழைத்து அவர்களுடன் சென்று மக்களை சந்தித்து தலைவர்கள் வாக்களிப்பதற்கு மக்கள் என்னவெல்லாம் கூறுகிறார்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரமும் சென்னையில் வாரம் உள்ளது. நீங்கள் இரவு 12 மணிக்கு அந்த நபர் கால் செய்தால் இங்கே உள்ள குறைகளை, ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள குறைகளை கண்டறிந்து அதனை நீங்களே நேரடியாக தலைமைக்கு சொல்லலாம். அதை நேரடியாக நம் தலைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இது எந்த மாற்றம் கருத்துமில்லை. இதற்காக ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தலைவர்கள் ஒதுக்கிறார். ஒரு பூத் கமிட்டி முகவர் இரவு 1 மணிக்கு 3 மணி 4 மணிக்கு போன் செய்தாலும் அதற்கு முழு அதிக அளவு நீங்க ஒன்றிய செயலாளரை தொடர்பு கொள்ள தேவையில்லை, மாவட்ட செயலாளரை தொடர்பு கொள்ள தேவையில்லை. நீங்கள் மூலத்தை செய்தி இருந்தால் அந்த செய்தி நம்பர் உங்களுக்கும் எனக்கும் தளபதிக்கு மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இடைவெளி இருந்தாலும் நீங்கள் நேரடியாக தெரிவிக்கலாம். அதற்கு உடனடியாக காவல்துறைக்கு அனுப்புவது, அதற்கு வழக்கறிஞர் இருப்பார்கள். மிரட்டப்பட்டால் அதற்குள்ள நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து பாதுகாப்பு அணிகளும் நம் சார்பாக உள்ளது. அத்தனை அணிகளும் அறிவித்திருக்கிறது. வழக்கறிஞரை நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆக இத்தனையும் நம் தளபதி உங்களுக்காக உருவாக்கிய செய்தியும் ஆகும். இத்தனை ஆண்டுகள் நாங்கள் உழைத்ததெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் இப்பொழுது வந்திருக்கலாம், எப்போதுக்கும் இருந்திருக்கலாம். அனைவருக்கும் இங்கே முன்ன சொன்னதை போல நமக்கெல்லாம் இதாகிடும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தலைவரின் முதல் குறிக்கோள் யார் என்றால் நீங்கள் தான். வாக்குச்சாவடி முகவர்கள் தான். அவர் எடுத்த கட்சி ஆரம்பித்த இந்த 16ஆம் வருடத்தில் முதலாக ஆரம்பத்திலிருந்து பேசி
மாவட்ட செயலாளர் அதை பத்தி கவலையப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதவி இருக்கிறது. இத்தனை 1000 பேருக்கு இன்றைக்கு பதவி வழங்க வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் எடுத்து உழைத்து இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட ஒரே காரணத்தினால்தான் உங்களை தேடி நமது நிர்வாகி வருவார். உங்களை தேடி நம்மளை தேடினா யாரும் ஞாபகம் வருது. சாதாரண ஒரு கூட்டமைப்பு வார்டு செயலாளர் செய்ய வேலை, ஒரு கவுன்சில் செய்ய வேலை, அதிகபட்சம் ஒரு ஒன்றிய செயலாளர், ஊராட்சி செயலாளர் செய்ய வேலை நீங்க ஒரு முதல்வர் செஞ்சுக்கிறாங்க. அந்த பகுதிகள் எல்லாம் யார வேணாலும் சொல்லுவாங்க. இருக்கு மக்களை தேடி முதல்வர் மாவட்ட ஆட்சியர். அப்ப அவங்க சொல்லிட்டேன், நீங்க ஒழுங்காக கட்சி நடத்தி கட்சி மக்கள் செய்ய 7 மாதத்துக்கு அந்த அவர்கள் செய்த தவறை நாம் முன்கூடியே கண்டறிந்து நம் தலைமைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை மக்களுக்காக முதலில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் பகுதியும் உங்கள் கிராமத்தில் என்ன குறை என்று அதை நீங்கள் தலைமைக்கு தெரியப்படுத்துங்கள். வரும் காலத்தில் இன்னும் பல்வேறு செய்திகளை நடைபெறுகிறார்கள். விரைவில் நமது தருமபுரி மாவட்டத்திற்கு வந்துள்ளார்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு இன்னும் அதை கொண்டு நீங்கள் இந்த 278 கமிட்டி நிர்வாகிகளுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஓபன் செய்துள்ளோம். தயவு செய்து அந்த குழுவில் நீங்கள் அனைத்தும் தலைமையிலிருந்து நேரடியாக இருந்து வருவதெல்லாம் உங்கள் ஒன்றிய கழக செயலாளருக்கு தெரியாது, நகர கழக செயலாளருக்கு தெரியாது. நான் தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து இறுதியாக நம் தளபதி அவர்களின் வீசாலையின் இந்திரவாண்டியில் மாபெரும் வெற்றி மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மன்னர்கள் வாழ்ந்த மதுரையில் மாபெரும் வெற்றியிலும் 2ஆம் மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அறிவித்துள்ளார் தலைவர்கள். அந்த மாநாடு வரலாறு காணாத மாநாடாக அமைய நீங்கள் அனைவரும் இப்பொழுதே தயாராகிக் கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் அதற்குண்டான போஸ்டர்கள் பேனர்கள் எல்லாம் தயார் செய்து கொடுப்போம். அதை கட்டிவிடுங்கள். இன்றோ நாளையோ உங்கள் ஊரில் ஒவ்வொரு நிர்வாகி வீட்டிலும் மொட்டை மேல மாடியிலோ கூரை ஓட்டின் மேலும் நமது வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி அத்தனை ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் அதிர விடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்றுவீங்களா? சும்மா ஊர்ல ஒரு கொடிக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம அடையவா நமக்காகவே இந்த கொடி ஒரு அகற்றத்துக்கு போட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னவோ தெரியல. ஒரு ஊருக்கு ஏற்றுனா ஒரு கொடி தானே அவங்க பிரச்சனை. நீங்க தொண்டர் ஊருக்கு 100 கொடி ஏற்றுவோமா? கண்டிப்பா மாநாட்டுக்குள்ள ஏற்றிட்டு போகுமா? நன்றி. ஆக மாநாட்டுக்குள்ளே தொடர்ந்து எத்தனை வாகனம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் எத்தனை விவரங்களை அந்த வாட்ஸ்அப்பை தெரியப்படுத்துங்கள். இந்த விழாவிற்கு வந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி. அனைவரும் உணவருக்கு விட்டு பத்திரமாக செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.